வெளியே வா லோகேஷ், அனுப்பி எல்லாரும் வெளியே அனுப்பு, வெளியே அனுப்பி வா மாதவா. ஏய் வா பின்னாடி வாயா, சரி வா பின்னாடி என்ன நில்லுப்பா. இனத்தின் மானத்தை காத்திட்ட இளம் போராளி மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ செய்யாறு மாநகரில வந்து கொண்டிருக்கிறார். இதோ இதோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 100 நாள் நடைபயணத்தினுடைய தொடர்ச்சியாக நம்முடைய செய்யாறிலே மக்கள் வெள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறார். திராவிட மாடலை வேறறுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்யாறிலே நடைபயணம் மேற்கொண்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். தமிழக மக்களுடைய உரிமை மீட்டிட, வருங்கால தலைமுறை காத்திட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நடைபயணம் மேற்கொண்டு இதோ மக்கள் வெள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, பெருமைமிக்க தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள். வாழ்வின் மடியிலிருந்து சருகுகளாய் உதிர்வதனும் மரணத்தின் பிடியிலிருந்து விதைகளாய் சிந்தலாமை என்று தத்துவத்தை சொல்லுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். வருங்கால தலைமுறை காத்திட நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகளை வழங்க இயலாத திராவிட மாடலை வீட்டுக்கு அனுப்பிட நடைபயணம் மேற்கொண்டு மக்கள் மன்றத்திலே வந்து கொண்டிருக்க. ஹலோ ஹலோ அருமை பெரியோர்களே, பெருமைமிக்க தாய்மார்களே, இதோ உங்களில் ஒருவராய், உங்கள் வீட்டு சகோதரராய் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் கொலம்பப்பா இதோ வந்து கொண்டிருக்கிறார். நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியல் சாசனம் சொல்லுகிற இதோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். திராவிட மாடலை வேறறுக்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய 100 நாள் நடைபயணத்துடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு செய்யாறிலே மக்கள் மன்றத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இதோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகன்
மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 100 நாள் நடைபயணத்துடைய தொடர்ச்சியாக செய்யாறிலே வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் விரோத அரசு, திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்பிட 100 நாள் நடைபயணத்துடைய தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, ஒருவனை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசையை தூண்டி 4 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழக மக்களுடைய வாக்குகளை பெற்று இந்த மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற திராவிட மாடலை வேறெடுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 100 நாள் நடைபயணத்தினுடைய தொடர்ச்சியாக இதோ செய்யாறிலே வந்து கொண்டிருக்கிறார். விவசாய பெருமக்களே, வணிக பெருமக்களே, ஆன்றோர் சான்றோரே, எண்ணி பாருங்கள். அறம் நனி சிறக்க அல்லது கடுக என்று சொன்னான். நல்லது இல்லாதது கெட்டு போனால் நல்லது தானாக நடக்கும். அதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தீங்கை விளைவித்துக் கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடலை தமிழ்நாட்டிலே வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்க்க வேண்டும் என்று 100 நாள் நடைபயணம் மேற்கொண்டு இதோ இன்றைய தினம் செய்யாறிலே வந்து கொண்டிருக்கிறார். நினைத்து பாருங்கள் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சமூக நீதிக்கான உரிமையை இந்த தமிழ்நாட்டு மக்கள் பெற்றிடவில்லை. அதற்காக ஒரு நடைபயணம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை மீட்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். திராவிட மாடலை வேறெடுக்க வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, இந்திய அரசியல் இதோ தமிழ்நாட்டிலே வன்முறை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிற திராவிட மாடலை வேறெடுக்க வேண்டும், வேறெடுக்க வேண்டும் என்பதற்காக இதோ சமூக நீதிக்கான உரிமை, வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, வேலைக்கான உரிமை, விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, நல்லாட்சி, அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, கல்வி, நலவாழ்வுக்கான உரிமை, மது, போதைப் பொருளால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான உரிமை, நீடித்திருக்கிற நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை என்று 10 அடிப்படை உரிமைகளை அடிப்படையாக கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் இதோ உங்கள் மத்தியிலே மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த திராவிட மாடலை வீட்டுக்கு அனுப்ப 100 நாள் நடைபயணத்தினுடைய தொடர்ச்சியாக இதோ செய்யாறிலே வந்து கொண்டிருக்கிறார். சினிமா கொட்டகை என்கிற இருட்டு அரங்கங்களிலே வாழ்க்கையை தொலைத்த இளைஞர்கள் இன்றைக்கு மதுபாலும் போதை வஸ்துக்களாலும் தள்ளாடி கொண்டிருக்கிற இளைஞர்களை மீட்டெடுத்து இளைஞர்களை நல்வழிப்படுத்துகிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். உரிமையை மீட்க, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை மீட்க, வருங்கால தலைமுறை காக்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 100 நாள் நடைபயணத்தின் தொடர்ச்சியாக செய்யாறிலே அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். இந்த திராவிட மாடல் ஆசைகளை தூண்டி, மக்களுடைய ஆசைகளை தூண்டி வாக்குகளை பெற்று இன்றைக்கு அடிப்படை உரிமைகளை வழங்க இயலாத திராவிட மாடலை வேறெடுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைய தினம் செய்யாறிலே நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அறிவை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது அறிவாளி அடைந்து விட்டோம் என்று முட்டிவு கட்டிவிட்டால் நீ ஒரு முட்டாள் என்று சைமன் சொன்னான். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகளாக, கல்வியாளர்களாக, வளர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற அன்புமணி ராமதாஸ் 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை இந்தியாவுக்கே கொண்டு வந்து லட்சோப லட்சம் உயிர்களை காத்திட்ட அன்புமணி ராமதாஸ்
நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். போலியோ இல்லாத இந்தியாவை படைத்திட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சுவாசிக்கின்ற சுத்தக்காற்று நுரையீரலில் தரைதொட வேண்டும் என்று எண்ணுகிறேன். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நினைக்கிறேன். பசுமை நாயக்கர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, தன்னந்தனி மனிதராக இருந்து உலகத்திலேயே பெரும் லாபியாக இருக்கிற துலோபக லாபியை எதிர்த்த அன்புமணி ராமதாஸ் இந்தியாவிலே பொது இடங்களிலே புகைப்பிடிக்க தடை கிரட்டம் கொண்டு வந்த அன்புமணி ராமதாஸ் செய்யாற்றிலே இன்றைக்கு நடைபயணம் மேற்கொண்டு தமிழக மக்களுடைய உரிமை மீட்க, நம்முடைய எதிர்கால தலைவரை காக்க இதோ வருகை தந்திருக்கிறார்கள். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சுகாதாரத்துறையினுடைய அமைச்சராக இருந்து இந்தியாவிலே போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்கிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்யாற்றிலே உரிமை மீட்பு நடைபயணம் மேற்கொண்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். உலகில் உயரிய 4 விருதுகளை பெற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, தனி ஒரு மனிதனுக்கு உணவிலையினால் இச்சகத்தினை அளித்திருவோம் என்றார் மகாகவி பாரதி. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இச்சகத்தினை அளித்திருவோம் என்று முழங்கிட்டான் மகாகவி பாரதி. உழவன் தான் கடவுள் என்று உறக்க சொல்லுகிற அன்புமணி ராமதாஸ் செய்யாற்றிலே நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். வருங்கால எதிர்கால தலைமுறை காப்பதற்காக, தமிழக மக்களுடைய உரிமையை மீட்பதற்காக நடைபயணம் மேற்கொண்டு எழுச்சி நடைபயணம் மேற்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். இந்திய துணைக்கண்டத்திற்கு 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்யாறிலே உங்கள் மத்தியிலே, மக்கள் மத்தியிலே திராவிட மாடலை வேறெடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். ஒருவனை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசையை தூண்டி அடிப்படை வறுமைகளை கூட வழங்க முடியாத, கையாளாகாத திமுக அரசை அப்புறப்படுத்த வேண்டும். இதை நாட்டு மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக விழிப்புணர்வு நடைபெறும் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மறித்து போன மகரந்தங்களின் மேல் திராவிட திமுக அரசை அகற்றிட, மக்களை நல்வழிப்படுத்திட இதோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்யாறிலே நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். திமுக அரசை அகற்றி இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, வணிக பெருமக்களே, சிந்தித்து பாருங்கள். நல்லது இல்லாதது கெட்டு போனால் நல்லது தானாக நடக்கும். அந்த அடிப்படையிலே நல்லதை செய்ய முடியாத, நல்லதை விரும்பாத இந்த திராவிட ஆட்சியை அகற்ற வேண்டும். ஆக தமிழ்நாட்டு மக்கள் இந்திய அரசியல் சாசனம் சொல்லுகிற அடிப்படை உரிமைகளை பெற்றிட வேண்டும் என்று சொன்னால் அவர் தமிழக மக்களுடைய உரிமை மீட்க புறப்பட்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உரிமை மீட்க, தலைமுறை காக்க இதோ நம்முடைய செய்யாறிலே நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நடமாடும் சுகாதார பல்கலைக்கழகம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து லட்சோபலட்சங்கள் உயிர்களை காத்திட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு இதோ மக்கள் வெள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே மக்கள் வெள்ளத்திலே செய்யாறிலே திராவிட மாடலை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வேறெடுக்க இதோ நடைபயணத்தில் தொடர்ச்சியாக செய்யாறிலே வருகிறார்கள்.
நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்கள் மத்தியிலே நமது தலைவர் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது மூத்த முன்னோடி முக்கூர் ராமஜெயம் அவர்களுக்கு நமது தலைவர் அவர்கள் மரியாதை செய்கிறார், கௌரவிக்கிறார். ஏழாதீங்க, மேடையில் அதிகமாக ஏழாதீங்க, ஒரு மாதிரி ஆடுது மேடை. ஆமா, ஒரு மாதிரி ஆடுது. யாரும் விடாதீங்கப்பா, தயவு செய்து விடாது. மேலே யாரும் விடாதீங்க, கொஞ்சம் ஆடுது, தயவு செய்து. தம்பிங்க நமது உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் நமது தலைமுறைகளை காத்தெடுப்பதற்காகவும் நமது இளம் போராளி இளைஞர்களின் நல் வழிகாட்டி நமது அன்பு தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்யார் நகரிலே உங்கள் உற்சாக வரவேற்பிலே இங்கே வருகை தந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி இனிதாக இப்பொழுது தொடங்குகிறது. முதலாவதாக நமது மாவட்டத்தினுடைய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கணேஷ்குமார் அவர்கள் வரவேற்று பேசுவார்கள். பெருமை வாய்ந்த இந்த செய்யாறு நகரத்திலே கொஞ்சம் கொடியெல்லாம் கொஞ்சம் கீழே இருக்குங்கண்ணா, கோச்சிக்காதீங்க, வாங்க. தெரியுது, ஏன்னா முகம் தெரியலையா, கொஞ்சம் கொடியெல்லாம் இருக்குங்க. செய்யாறு நகரிலே உரிமையை மீட்க தலைமுறையை காக்க என்ற தலைப்பில் நம்முடைய வருங்கால தமிழகம் எதிர்காலம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவருடன் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மாவட்டத்தினுடைய தலைவர் வெள்ளக்குளம் ஏழுமலை அவர்கள். செய்யாறு மண்ணிலே உரிமையை மீட்க நம்முடைய தலைமுறையை காக்க வருகை தந்திருக்கும் நம்முடைய மருத்துவர் சின்னையா அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்திருக்க அத்தனை பேருக்களும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய சின்னம் மாம்பழம் நம்முடைய மருத்துவர் சின்னையா கையை பலம் சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியினுடைய பார்வையற்றோர் விரிவுரையாக இருக்கிற நமது பேராசிரியர் பிரதீப் அவர்கள் தலைவர் மத்தியிலே தங்களுடைய கோரிக்கை அளிக்கிறார். ஒரு நிமிடம் அவருடைய கோரிக்கை.
பிரதீப் அவர்கள் தங்களுடைய மரியாதைக்கும் போற்றுவதற்கும் உரிய மருத்துவர் ஐயா அன்புமணி அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தையும் ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுத்திறனாளியாகிய நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போதெல்லாம் எங்களுக்காக ஒலிக்கக்கூடிய முதல் குரல் ஐயாவுடைய குரல் தான். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. எப்பயுமே எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட எங்களுக்காக இந்த கௌரவ விரிவுரையாளர்களுக்காக குரல் கொடுத்திருந்தார். நான் இந்த அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியிலே 16 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றேன். 2008ஆம் ஆண்டு கலைஞர் ஐயா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அரசாணை 150 என்று ஒரு அரசாணை வெளியிட்டார். அதில் அரசு துறைகளில் 2 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியக்கூடியவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது அந்த அரசாணையுடைய விதி. ஆனால் நாங்கள் இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்பட்டோமே என்று சொன்னால் செய்யப்படவில்லை. நாங்கள் இது தொடர்பாக மாதம் எங்களுக்கு மாதத்தில் 1 நாள் லீவ் இருக்குது. அந்த 1 நாள் விடுப்பை எடுத்துகிட்டு போய் நாங்கள் அந்த மனுவை கொடுப்போம். ஆனால் அந்த மனுவை கொடுக்கும் போதெல்லாம் அந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எங்களை தட்டி கழிப்பார்களே தவிர எங்களுடைய கோரிக்கையை இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. மருத்துவர் ஐயா அவர்கள் அன்புமணி அவர்கள் எங்கள் கோரிக்கையை கனிவோடு பரிசீலித்து எங்களுக்கு இந்த அரசாணையின் மீது தீர்வு கண்டு எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு எங்களுடைய கோரிக்கை எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவரை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மேல்மா சிப்காட் அதனால் பாதிக்கப்பட்ட விவசாயி சரஸ்வதி அம்மையார் அவர்கள். சரஸ்வதி அம்மையார் வாமா. பேரன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் பொறுப்பில் இருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். மேலும் நான் எதற்காக வந்திருக்கேன் என்றால், நான் ஒரு விவசாய குடும்பம், மேல்ம விவசாய எதிர்ப்பு குழு இதிலிருந்து வந்திருக்கிறேன் நான். அதனால் நான் எங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஷிப்கார்டு அமைச்சே தீருவேன் அப்படின்னு சொல்கிற முதல்வருக்கும் உள்நாட்டு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சருக்கும் எதிர்ப்பு குரல் கொடுக்க எங்களுக்கு வலுவான கை கொடுத்தவர் ஐயா சின்னவர் தான். எங்களை அண்ணன் தான். மேலும் நாங்கள் 2022 எங்களுடைய இடம், அதாவது விவசாய நிலம் 3114 ஏக்கர் நிலத்தை ஷிப்காட்டுக்காக நாங்கள் எடுப்போம் அப்படின்னு அவங்க அராஜகமாக சொல்கிறாங்க. அது முப்போகமாக விளையக்கூடிய நிலம். அது எப்படி இவங்க எடுக்கிறாங்கன்னு பார்த்தா, எப்போவோ எழுதின 100 வருடங்களுக்கு முன்னால் அது புஞ்சை நிலன்னு எழுதியிருக்காங்க. அதையே அப்படியே வச்சுன்னு இப்போ அது ட்ரை லேண்ட். அதனால் அங்கே ஷிப்கார்டு அமைக்கொன்றாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் வருஷ விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, என்ன பயிரிடுறாங்க எல்லாமே விஓ மூலயமா வட்டாட்சியருக்கு போகுது. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த ரெக்கார்டை மெயின்டெனன்ஸ் பண்ணல. அது யாருடைய தவறு? அரசு அதிகாரியுடைய தவறு. அதனால எங்கள் நிலம் எங்களுக்கு தான். எங்கே போனாலும், எந்த மேடையில் போனாலும் முதல் குரல் கொடுக்கும் அந்த ஒரு குரல் நம்ம சின்னையா அவர்கள் தான். ரெண்டாவது, நாங்கள் முதல்ல சட்டமன்ற உறுப்பினருக்கு மனு கொடுத்தோம். அது எந்த குப்பைக்கு போச்சோ. ரெண்டாவது, வருவாய்த்துறை நில எடுப்பு வருவாய்த்துறைக்கு 2 முறை கொடுத்தோம்.
அது வந்து எலி சாப்பிடுச்சோ இல்லை அணில் கட்சிச்சோ எதுவோ ஒன்று அங்கே இல்லவே இல்லைன்றாங்க. அந்த நாங்கள் கொடுத்த அந்த மனுக்கள் எங்கே, நாங்கள் கேட்ட அந்த 20 கேள்விக்கான பதில் எங்கே, அந்த பதில் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நிலத்தை எடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் ஆணித்தரமாக கேட்கும்போது அதுக்கு உண்டான பதில் இல்லை. அப்படி இருக்கும்போது சார் தான் வந்து திருவண்ணாமலை மேடையில் பேசும்போது ஒரே ஒரு நிமிஷம் மினிஸ்டர் பேசினார், சரியான பதிலுக்கு இல்லை. எந்த ஒரு அதிகாரியும் ஆட்சி தலைவரை எத்தனையோ முறை பார்த்துட்டு யாரும் வந்து எங்களை கூப்பிட்டு பேசலை, எங்களுடைய குறையை கேட்கல, எங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் கொடுக்கல. ஏன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறோன்னு உடனே அடுத்த செகண்டே ஒரு கிராமத்துக்கு எதுக்கு 2000 போலீஸ் அந்த மாதிரி வந்து செய்கிறாங்க. அதனால் நாங்கள் இப்போ வந்து உள்ளிருப்பு போராட்டம் செய்தோம். 11/6/2025 வந்து உள்ளிருப்பு போராட்டம் செய்தோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் யாரும் எந்த பதிலும் சொல்லலை. ராத்திரி 10 மணிக்கு நில எடுப்ப ஆட்சியர் வந்தார், அதாவது தாசில்தார் வந்தார். அவர் வந்து இருங்க நான் சொல்கிறேன், காலையில் வந்து மாவட்ட ஆட்சியர் வர பதில் சொல்கிறேன். யாரும் வரல, பார்த்தா போலீஸ் தான் வராங்க. வந்து குண்டு கட்டாக தூக்கின்னு போய் மண்டபத்தில் போட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய நோக்கம் என்ன, இவங்களுடைய குறிக்கோள் என்ன, இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்ன, தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுத்தாங்க, அதாவது விவசாய நிலத்தை நாங்கள் காப்போம், விவசாய மண்ணை காப்போம், அதில் வந்து விவசாயத்தை தவிர வேற எதுக்கு நாங்கள் அந்த நிலத்தை பயன்படுத்த மாட்டோம்னு ஆணித்தரமாக சொன்னாங்க. ஆனால் இப்போ நடக்கிறது என்ன, ஷிப்காட் வந்தே தீருன்னு ஒரு மினிஸ்டர் பேசுகிறாரு, ஒரு எம்பி பேசுகிறாரு, ஒரு எம்எல்ஏ பேசுகிறாரு. எல்லாரும் அது எடுக்க தான் குறியாக இருக்காங்களே தவிர அவங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனால் எங்கள் அன்புமணி அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் நிலத்தை யாரும் எடுக்க முடியாது. நாங்கள் யாரும் எடுக்க முடியாது. நாங்கள் சென்னையில் தொடர் போராட்டம் பண்ணாலும் எங்கள் நிலத்தை எடுக்க முடியாது. எங்களுடைய ஆதரவு, இவங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கிற வரைக்கும் எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது, எதுவும் பண்ண முடியாது. எங்கள் நிலம் எங்களுக்கு உண்டு, ஷிப்காட்டுக்கு நிலம் கிடையாது. அது வந்து இவருடைய ஆதரவுல நாங்கள் அது இது பண்ணுறோம். அதே நேரத்துக்கு இன்னொன்று முக்கியமாக சொல்லிக்க விரும்புகிறேன், ஒரு விவசாயி மேலே குண்டாஸ் போட்டது வரலாறே இதுதான். இந்த மேல்மை ஷிப்காட்டில் குண்டாஸ் போட்டது தான் வரலாறு. இந்த வரலாறு படைத்த எங்க 7 பேர் மேல குண்டாஸ் போட்டாங்க, 150 பேருக்கு மேல பெண் ஆண் பாகுபாடின்றி வழக்கு போட்டாங்க. எல்லா வழக்கையும் நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டோம். எல்லா விவசாயம் அந்த குண்டா சட்டத்தில் வந்த விவசாயிகளை ஆற தழுவி எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதே நேரத்தில் களத்தில் நின்று குண்டாஸ் போட்டவன்னு யாருக்கு எந்த போன் கனெக்ஷன், செல் கனெக்ஷன் எதுவுமே இல்லை. ஆனா களத்துல தைரியமா இருந்து நான் இருக்கிறேன், எங்க அண்ணன் இருக்கிறான்னு சொன்ன எக்ஸ் எம்எல்ஏ கணேஷ்குமார் அவர்கள். அதனால எங்களுக்கு இவங்க ஐயாவுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு எப்பவுமே வேணும். அந்த இடத்துல ஷிப்கார்டு அமைக்கிறது வந்து இருக்கக்கூடாது, ஷிப்கார்டு வரக்கூடாது. எங்க நிலம் எங்களுக்கு தான் உரிமை. தொடர்ந்து சொல்ற எங்க இடம் எங்களுக்கு தான் உண்மை. விடிய அரசு எங்களுக்கு வந்து ஷிப்கார்டு இல்லாம பண்ணிட்டு எங்க இடத்த எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு ஒளி விடியலை காட்டணும்னு நாங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம். அண்ணனோட ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும்ன்றது நாங்கள் ரொம்ப அன்போட பணிவோடு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். ஆவது நாள் நீங்க போராட்டம் செய்ய தேவைப்படாது. ஏன்னா இந்த திமுக ஆட்சி அன்னைக்கு இருக்க, அதனால நீங்க தைரியமா போங்க. சரி, நன்றிம்மா. செய்யாறு கம்பன் கைத்தறி நெசவாளர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கணேஷ் அவர்கள் தலைவரகத்திலே கோரிக்கை வைக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவருக்கு செய்யாறு கம்பன் கைத்தறி நெசவாளர் சங்கத்தின் சார்பாக முதல்ல வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் கைத்தறி நெசவாளர்கள் எல்லாம் கைத்தறியில் நெசவு 1990க்கு அப்புறம் கூலி உயர்வே இல்லை. என்னன்னு பார்த்தா
மொத்தம் பவர் லூமில் பட்டு சேலை தயார் பண்ணி கைத்தறி சேலைன்னு ஏமாற்றி கடைகளை விற்க பண்ணதுனால பவர் லூமில் ஒரு நாளைக்கு ஒரு சேலை தயார் பண்ணுறாங்க. ஆனால் கைத்தறி நெசவாளர் 10 நாளைக்கு ஒரு சேலை தான் நெசவு பண்ண முடியுது. ஆனால் பவர் லூமில் தயார் பண்ணுற சேலையை கைத்தறி சேலைன்னு தான் கடைகளில் வச்சு ஏமாற்றி விற்பனை பண்ணுறாங்க. இந்த பவர் லூமில் டெய்லி ஒரு சேலை உற்பத்தி ஆகும்போது நாங்கள் 10 நாளைக்கு நெய்கிற சேலையை வச்சு ஒரு சேலை வச்சுக்கின்னு ஆனால் 1000 சேலையை பவர்லூம் சேலையை கைத்தறி சேலைன்னு ஏமாற்றி விற்பனை பண்ணுறாங்க. இது மாதிரி விற்பனை பண்ணும்போது அதிகப்படியான உற்பத்தி வரும்போது எங்களுக்கு கூலி உயர்வை ஏற்றி கொடுக்கணுன்ற எண்ணமே முதலாளிகளுக்கு இல்லை. அதே மாதிரி எங்கள் நெசவாளருக்கு ஒரு 30,000 ரூபா முதல்ல வச்சு பட்டு ஜரிகை கொடுத்தா 30 நாளில் 3 சேலை கொடுப்போம். ஆனால் பவர்லூம் தெரியாத 3 நாளில் அந்த சேலையை கொடுத்துட்றோம். 3 நாளில் கொடுத்த உடனே அதை விற்று 30,000 3 லட்சம் வரைக்கும் அந்த 30 நாளைக்குள்ளே பெருக்கிடுறான். அதனால் அதில் தான் லாபம் அதிகம். அந்த கைத்தறி தொழிலாளர்களை இது பண்ண முடியாது. ஆனால் பேரை மட்டும் கைத்தறி சேலைன்னு வச்சுக்கின்னு பவர்லூம் சேலையை விற்பனை பண்ணுவோம் அப்படின்ட்டு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சட்டவிரோதம்னு மத்திய அரசு சட்டத்திலையும் இருக்குது. 1985 ரக ஒதுக்கீடு தடை சட்டத்தின்படி கைத்தறி ரகுன்னு ஒதுக்கப்பட்ட ரகத்தை விஷயத்தில் நெசவு செய்யக்கூடாது. ஆனால் சட்டவிரோதமாக திருட்டுத்தனமாக ரீஜனல் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கு லஞ்சம் கொடுத்துட்டு பெட்டியாக ரைடுக்கு வரும்போதெல்லாம் 10 லட்சம் 20 லட்சம் மொத்தமாக வசூல் பண்ணி பவர்லூம் தெரியாத காசு கொடுக்குறது, ஹோட்டலில் ரூம் போட்டு சினிமா நடிக்கும் போதெல்லாம் இறக்கி விடுறதுன்னு எல்லா வித அசிங்கம் பிடிச்ச வேலையும் செஞ்சு சட்டவிரோதமாக பவர்லூமில் பட்டு சேலை தயார் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் கைத்தறி நெசவாளர் பல முறை எங்கள் சங்கத்தின் சார்பில் மனு கொடுத்து பார்த்தோம், என்ன பண்ணி பார்த்தோம், ஒன்றுமே நடக்கலை. அதே மாதிரி அதில் 45% பட்டுக்கு பதில் பாலிஸ்டரை பயன்படுத்தி பட்டு பயன்படுத்தியும் நெசவு பண்ணலான்ற ஒரு ஓட்டையை பயன்படுத்தி அதை பாலிஸ்டர்னு சொல்லி ஏமாற்றி டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு போகும்போது பாலிஸ்டர்னு சொல்லி ஏமாற்றி ரிப்போர்ட்டை வாங்குறாங்க. ஆனால் பட்டுக்கு பட்டு தான் நெய்யுதுன்னு எங்கள் நெசவாளருக்கு எல்லாருக்கும் தெரியுது. அது பட்டு சேலை தான், பட்டுக்கு பட்டு தான் நெய்யுதுன்னு எல்லாரும் தெரியும். ஆனால் டெஸ்ட் ரிப்போர்ட்டு கோயம்புத்தூர் டெக்ஸ்டைல் கமிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு போகும்போது அது பாலிஸ்டர் அப்படின்னு தவறான ரூபா கொடுத்து தவறான ரிப்போர்ட்டை வாங்கி தப்பிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பவர்லூமில் தயார் பண்ணுற சேலை கடைகளில் வச்சு விற்பனை செய்கிற கடைக்கும் தண்டனை இல்லைன்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது இப்போது. ஆனால் அந்த தடை சட்டத்தில் சட்டவிரோதமாக தயார் பண்ணுற சேலை கடையில் வச்சு விற்றா அவங்கள குண்டர் சட்டத்துக்கே கைது செய்வோம், கடையின் உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்வோன்ற மாதிரி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும். அந்த திருத்தம் கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அந்த பவர்லூமில் சட்டவிரோதமாக தயார் பண்ணுற உரிமையாளர் மட்டும் இல்லாத அதில் கூலிக்கு நெசவு செய்கிறாங்க பற்றியா ஒரு நெசவாளி, அவருக்கும் தண்டனை கிடைக்கணும். சட்டவிரோதமாக செஞ்சால் எப்படி சாராயம் காசுனா சாராயம் காசுறவனுக்கும் விற்கிறவனுக்கும் எல்லாருக்கும் தண்டனை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சட்டவிரோதமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு முதலாளிக்கு உறுதுணையாக இருக்கிறான் பாரு, அவன் மேலேயும் நடவடிக்கை குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை வரணும். கடை உரிமையாளர் மீதும் நடவடிக்கை வரணும். அதே மாதிரி அந்த சீல் வைக்கிற கடைகளுக்கு பவர்லூம்க்கு எல்லாமே சீஸ் பண்ணணும், பொருட்களில் சீஸ் பண்ணணும், கடையின் உரிமையாளர் சொத்துக்களை பறிமுதல் செய்யணும். இது மாதிரியான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தால் கைத்தறி நெசவு தொழில் பாதுகாக்கப்படும். அதே மாதிரி இந்த தொழிலில் 45 வயசு 43 வயசு 42 வயசுக்கு மேலே குறைஞ்சது இந்த தொழிலில் யாருமே இல்லை. இந்த தொழில் அழிவின் விளிம்பிக்கு போயிடுச்சு. இன்னும் ஒரு 10 வருஷம் நாங்களாம் இன்னும் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வேலை செஞ்சால் ஓகே போதும். அதுக்கு மேலே எங்கள் தொழிலை செய்கிறதுக்கு ஆளே கிடையாது. எல்லா தொழிலையும் புதுசாக ஆள் வருவாங்க, மேஸ்திரியிலையும் வருவாங்க, பெயிண்டரில் வருவாங்க, எல்லா தொழிலும் அடிப்படை தொழில் எல்லா தொழிலில் வராங்க. ஆனால் இந்த கைத்தறி நெசவு தொழிலில் மட்டும் யாருமே வர்றதில்லை. அது அந்த தொழில் அழிவுக்கு காரணம் என்னன்னா கூலி உயர்வே இல்லை. 90க்குள்ளே இருந்து இது வரைக்கும் கூலி உயர்வே இல்லை. இந்த தொழில் கூலி வராதுக்கு காரணமே பவர்லூம் தான். அதை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரதுக்கு பிரதமருக்கு நீங்கள் கடிதம் அனுப்பிச்சு பிரதமருக்கு மத்திய நிதிய கைத்தறித்துறை அமைச்சருக்கும் நீங்கள் கடிதம் கொடுத்து எங்களுக்கு திருத்தம் கொண்டு வந்து கைத்தறி நெசவு தொழிலை பாதுகாக்கணும். பவர்லூமில் பட்டை 1% கூட பயன்படுத்தக்கூடாது, கைத்தறிக்கு மட்டும்தான் பட்டு அப்படின்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வரதுக்கு ஐயா அவங்க எங்கள் நெசவாளரை பாதுகாக்கிறதுக்கு உதவணும் ஐயா. அடுத்ததாக மகளிர் சார்பாக வளர்மதி அவர்கள். அதுதான் சொல்ல வராங்க. வணக்கம் ஐயா. காலை தமிழ்நாட்டில் மது ரொம்ப தலை விரித்து ஆடிட்டு இருக்கு. கூட கஞ்சா போதை பழக்கம் அதிகமாக இருக்கு. இதனால் குழந்தைங்களும் சரி பெண்களும் சரி வெளியில் பாதுகாப்பாக போக முடியுதானா? போக முடியாது. தமிழ்நாட்டோட பெண்களோட தாலியை காக்க வேண்டியது நீங்கள் தான். எப்படி சிகரெட்டுக்கு
எப்படி சிகரெட்டுக்கு அந்த சிகரெட் விற்கிறதுல எப்படி உங்களோட புகைப்படம் அந்த புகைப்படத்தை போட்டு அதோட எஃபெக்ட் என்னன்னு காமிச்சிங்களோ, சிகரெட்டை எப்படி ஒழிச்சிங்களோ, அது மாதிரி மதுவை அன்புமணி ராமதாஸ் ஆகிய நீங்க தான் ஒழிக்கணும்னு உங்களை தயவு செய்து கேட்டுக்கிறோம். உங்களோட நல்லாட்சி மலர வேணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி ஐயா. சரிப்பா. மேல்மா சிப்காட் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய ஆலோசகர், அநியாயமாக விவசாய விரோத அரசான திமுக அரசால் குண்டர் சட்டத்தில் ஏவப்பட்டவர் மரியாதைக்குரிய அருள் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையை ஏற்படுத்தி இங்கு பேசுவதற்காக ஏற்பாடு செய்த மதிப்பிற்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு கணேஷ்குமார் அவர்களுக்கும், மேல்மா சிப்காட் எதிர்ப்பு விவசாயிகள் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு மணிகண்டன் அவர்களுக்கும், மற்றும் இந்த மேடையில் விவசாயிகளுக்காக போராடுபவர்களை பேசுவதற்கு அனுமதி அளித்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பொதுவாகவே கட்சிகளினுடைய மேடையில் பேசுகிறதில்ல, ஆனால் இந்த மேடையில் பேசுகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்காக, அதுவும் குறிப்பாக இந்த மேல்மா சிப்காட் விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி முதலாக குரல் எழுப்பி விவசாயிகள் குண்டர் சட்டத்தில் இருக்கும் பொழுது இங்கே நேரடியாக இந்த மாவட்டத்திற்கு இந்த விவசாயிகளுக்கு ஆதரவு அளித்து, குறிப்பாக நமது மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் அவர்கள் கிராமங்களுக்கு சென்று காவல்துறை அத்துமீறும் பொழுது நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியமான வார்த்தையை கொடுத்து இந்த மேல்மா மக்களை இன்னும் இந்த 790 நாட்களை தொடர்ந்து போராடுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மேடையில் இங்கிருந்து பேசுவது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இப்போ இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திருடர்கள் முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது தப்பாகாது. விவசாயிகளுடைய நிலத்தை திருடுவதற்காகவே இவர்கள் ஆட்சி அமைச்சார்களோ என்ற சந்தேகம் வருகிறது. இவர்கள் இந்த ஆட்சி அமைச்சதுக்கு இந்த 4 வருஷத்துக்கு உள்ளாரையே கிட்டத்தட்ட 45,000 ஏக்கர் விவசாய நிலங்களை எடுக்கிறதுக்காக உத்தேசித்துள்ளார்கள். இவர்கள் ஏன் இந்த திருடர்கள் முன்னேற்ற கழகம் சொல்றேன்னா, இங்க டெல்லியில் ஏதாவது நடந்துச்சுன்னா ஜனநாயகம் பேசுவாங்க, அது திராவிட மாடல். இங்க விவசாயிகள் 3 வருஷமா போராடினாங்கன்னா ஒரு நாள் கூட கூப்பிட்டு பேச மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் திருட்டு மாடல். சரியா சொல்லாமா? இது அங்க விவசாயிகள் மீது ரப்பர் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அங்க திராவிட மாடல் பேசுவாங்க. ஆனா இங்க விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுவாங்க. இதுதான் திருட்டு மாடல். அப்போ இந்த விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டது என்பது என்னையோ என்னோடு போராடிய விவசாயிகளை பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்கள் அனைவரையும் பயமுறுத்துவதற்காகத்தான் இந்த குண்டர் சட்டம் போடப்பட்டது. நீங்க பயந்துட்டீங்களா? பயப்படக்கூடாது. ஏன்னா இங்கே இந்த வெறும் 11 கிராமம் மேல்மா மக்களுடைய விவசாய நிலங்களை மட்டும் எடுக்கிறதுக்காக இவர்கள் உத்தேசிக்கல, 5000 ஹெக்டேர் நிலம் எடுக்கிறதுக்காக உத்தேசித்துக்கிறாங்க. இந்த மேல்மா சுத்தி புருசை, எச்சை, தென்னிலப்பாக்கம், துறையூர் இந்த பகுதிகள் எல்லாம் திரும்ப எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த நிலங்கள் எல்லாம் காக்கப்படும் அப்படின்னா இந்த திருடர்கள் முன்னேற்ற கழகத்தை, குறிப்பாக இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அமைச்சர் ஏவாவேலுனுடைய கொட்டத்தை அடக்கணும்னா இந்த திருடர்கள் முன்னேற்ற கழகத்தை இந்த மாவட்டத்திலிருந்து தொடச்சி எறியணும். அப்ப தொடச்சி எறினா என்ன பண்ணும்? இந்த மாவட்டத்தில் மொத்த திமுகவையும் காலி பண்ற மாதிரி நீங்க வேலை செய்யணும். மொத்த விவசாயிகளும் புரிஞ்சுக்கோங்க, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது விவசாயிகளுடைய நிலங்களை திருடுவதற்கும் விவசாயிகளை ஏமாற்றுவதற்கும் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் சுதாரிச்சு கொண்டு இவர்கள் பணம் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம் விவசாயிகளுக்காக குரல் எழுப்புபவர்களுக்கு ஆதரவு தந்து நீங்கள் இந்த திமுகவை இங்கு துடைத்தெறிய வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக மரியாதைக்குரிய ஆசிரியர் ஐயப்பன் அவர்கள். முதலமைச்சருக்கு தகுதி உள்ள ஒரே நபர் சின்னையா அவர்களே. சிறப்பாக செயல்பட்டு வரும் மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் ஐயா அவர்களே உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும்
என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் இந்த தொகுப்பு ஊதியத்தை அரசு ஊழியர் சார்பாக நான் பேசுவது, இந்த தொகுப்பு ஊதியத்தை காலமுறை ஊதியமாக மாற்ற பல போராட்டங்கள் செய்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு எங்கள் அரசு ஊழியர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த தொடர்ச்சி அவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அது நிறைவேறும் என்பதை உறுதியாக அடித்து சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அடுத்ததாக இப்போ நல்லாசிரியர் விருதுன்னு பழைய சொல்லியிருந்தாங்க. இப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுன்னு ஒன்று உண்டுங்க. அந்த விருதை 20 ஆண்டுகள் சர்வீஸ் ஆன ஆளுகளுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ என்னென்னா அதோட நாம்ஸே மாற்றி, அதாவது அன்பில் மகேஷ் வந்த உடனே நாம்ஸே மாற்றி அவங்க கூட படிச்சவங்களாம் கொடுக்கணுன்ற எண்ணமோ நம்ம தெரியல. 5 ஆண்டுகள் இருந்தால் நல்லாசிரியரா, 5 ஆண்டுகள் இருந்தால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது தான். இது எந்த விதத்தில் நியாயங்க? அதை மிக முக்கியமாக அதை மாற்றணும். ஐயா அவர் வந்தால் தான் அது முடியும். அது 20 ஆண்டுகள் மினிமம். ஏன்னா கஷ்டப்பட்டலாம் 5 வருஷத்துலேயே வாங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுவார்? அவர் தொழில் செய்வாரா? அப்புறம் மிதப்பில் தான் ஓடுவார். நல்லாசிரியர் விருது என்பது, டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது என்பது மினிமம் 20 ஆண்டுகளாகுது சர்வீஸில் இருக்கணும் அவங்களுக்கு. ஐயா அவர்கள் வந்து நிச்சயமாக செய்வார் என்பதை உறுதியளித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அமைச்சர், நம்முடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் தலைமை நிலைய செயலாளர் செல்வகுமார் அவர்களே, இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய இளவல் கணேஷ்குமார் அவர்களே, தலைவர் ஏழுமலை அவர்களே, சக்திவேல் அவர்களே, ஆசைத்தம்பி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பாட்டாளியின சொந்தங்களே, இங்கே பெருந்திரளாக குழுமி நம்முடைய தலைவரை வரவேற்க காத்திருக்கிற இந்த செய்யாறு வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவர்களே, நண்பர்களே, ஊடகவியல் நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவருக்கு இணையாக இதுவரையில் ஒரு அமைச்சரும் மாநிலத்திலோ நடுவிலோ பொறுப்பேற்று நடத்தியதில்லை. 5 ஆண்டுகளில் நலவியல் துறை அமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் அவர்கள் உலகம் எல்லாம் புகழும்கிற வகையிலே சாதனைகளை செய்து காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர் தமிழகத்திலே ஒரு முறை ஏனும் முதலமைச்சராக பதவி ஏற்பார்களே, ஆனால் இந்த தமிழ்நாடு ஒரு மாநிலமே வல்லரசாக மாறுகிற அளவிற்கு இந்த மாநிலத்தை முன்னேற்றி காட்டுவார்கள். எனவேதான் இந்த தமிழகத்தினுடைய எல்லா மக்களுடைய எல்லா உரிமைகளையும் மீட்டெடுப்பதற்காகவும் எதிர்கால தலைமுறையினரை காப்பதற்காகவும் ஐயா அவர்கள் 100 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த 100 நாள் நடைபயணம் என்பது சீனத்திலே நடைபெற்றது போல் ஒரு லாங் மார்ச், ஒரு நெடும் பயணம். அங்கே எப்படி ஒரு நெடும் பயணம் அங்கே சமூக அரசியல் வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதோ, அதுபோல் தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை, ஒரு சமூக மாற்றத்தை, குறிப்பாக அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த பயணம் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் இந்த பயணம் குமரிமா வரையில் செல்லவிருக்கிறது. நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று அனைத்து பிரிவாருடைய குறைபாடுகளையும் அவருடைய கோரிக்கைகளையும் ஏற்று அதை செயல்படுத்துகிற வகையிலே தலைவர் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். துப்புரவு தொழிலாளர்களும் சரி, நெசவாளர்களும் சரி, ஓய்வு பெற்ற அரசு பணியாளர்களும் சரி, எல்லா வகையிலும் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு விவசாயி, ஒரு உழவன் இந்த குண்டர் சட்டத்திலே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றால் இந்த ஆட்சி எவ்வளவு பெரிய கொடுமையான ஆட்சி! ஹிட்லரின் ஆட்சியை விட, இடியமீனின் ஆட்சியை விட மிக கொடுமையான ஆட்சியாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் இந்த நாட்டை ஆளுகிற அவர் இன்று இந்த மண்ணிலே இல்லை. அவர் வெளிநாடு சென்று விட்டார். எனவே அவர் வெளிநாடுகளில் எதற்கு போகிறார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் என்ன சொல்கிறார்? தமிழகத்தை முன்னேற்றுவதற்காக வெளிநாடுகளில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போய் கொண்டிருக்கிறார் என்று பொய் சொல்கிறார். எல்லா வேளைகளிலும் பொய் சொல்லியே தமிழக மக்களை ஏமாற்றி வருகிற இந்த திமுக அரசை இந்த ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்நாள் குறிக்கோளாக இருக்க வேண்டும். வருகிற 26ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலிலே இந்த திமுக அரசை அகற்றிவிட்டு நம்முடைய தலைவர்,
நல்ல ஆற்றல் வாய்ந்த தலைவர், நல்ல அமைச்சராக இருந்து இந்திய அரசிலே நிர்வாகம் செய்த ஒரு நல்ல அமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமையிலே ஒரு நல்ல ஆட்சி அமைந்து நம்மை எல்லாம் எல்லா நிலைகளிலும் எல்லா வழிகளிலும் முன்னேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாம் அவர் பின்னாலே அணிதிரள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆபத்து காலத்தில் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய 108 என்கிற ஆம்புலன்ஸை இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த தலைவர், விவசாயிகளுக்கு ஒரு ஆபத்து என்றால் ஓடோடி வந்து போராடுகிற ஒரே தலைவர், எனது தாய் தந்தைக்கு பிறகு விவசாயிகள் தான் எனது கடவுள் என்று சொன்ன ஒரே தலைவர் நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்கள் மத்தியிலே சிறப்புரையாற்றுகிறார்கள். என்று சொன்னாலே எனக்கு மிகவும் பிடித்த ஊர் இந்த ஊர். காரணம், இந்த ஊரின் மருமகனாக நான் இங்கே மேடையிலே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மாமனார் ஊர் மேலப்பட்டு. அந்த வகையிலே உங்களுடைய மருமகனாக இன்று செய்யாறிலே என்னுடைய 100 நாள் நடைபயணத்தின் தொடர்ச்சியாக உரிமை மீட்க, தலைமுறை காக்க என்ற நோக்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து உங்களுடைய உரிமைகளை உங்களுக்கு தெரிய வைத்து அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து போராட வேண்டும் என்ற நோக்கத்திலே 100 நாட்கள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். இன்று செய்யாற்றிலே இந்த நடைபயணம் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நடைபயணத்தை, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், என்னுடைய அன்பு தம்பி கணேஷ்குமார் அவர்களே, மாவட்ட தலைவர் வெள்ளாகுளம் ஏழுமலை அவர்களே, எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்களே, தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செல்வகுமார் அவர்களே, நம் இயக்கத்தின் மூத்த நிர்வாகி, பலமுறை சிறைக்கு சென்று நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற முக்கூர் ராமசயம் அவர்களே, குப்புசாமி அவர்களே, ஜெய்சங்கர் அவர்களே, நட்டராஜ் முதலியார் அவர்களே, மன்னப்பன் அவர்களே, அத்திப்பாக்கம் சுப்பிரமணி ஆசிரியர் அவர்களே, கே கிருஷ்ணன் அவர்களே, மச்சேந்திரன் அவர்களே, பே நட்டராஜன் அவர்களே, சக்திவேல் அவர்களே, மற்ற நிர்வாகிகள், பாலாஜி அவர்களே, மாதவன் அவர்களே, முக்கூர் கார்த்திகேயன் அவர்களே, குமரன் அவர்கள், நம்பெருமாள் அவர்கள், நேமிநாதன் அவர்கள், தணிகைவேல் அவர்கள், பூங்காவனம் அவர்கள், அருண் அவர்கள், யுவராஜ் அவர்கள், மேல்மா சிப்காட் எதிர்ப்பு இயக்கத்தின் அருள் அவர்கள், சரஸ்வதி அவர்கள், ஆசிரியர் ஐயப்பன் அவர்கள், நெசவாளர் கணேஷ் அவர்கள், வளர்மதி அவர்கள், ஏ பார்த்திபன், கா மகேந்திரன், ஜெயபால், சுப்பிரமணி, மணிகண்டன், ஜெயபிரகாஷ், சுரேஷ், தேவகுமார், பலேந்திரன், பாபு, கஜராஜ், சாமிநாதன், மணிகண்டன், திருமதி செல்வி குப்பன் அவர்கள், இந்திரா ஆதிகேசன் அவர்கள், சித்ரா அவர்கள், ராஜேஸ்வரி அவர்கள், பொன்னி அவர்கள், வசந்தி அவர்கள், ரோஹிணி அவர்கள், சத்யா அவர்கள், ரஞ்சித் குமார் அவர்கள், ராகுல், ஹேமகுமார், விமல்குமார், சீனிவாசன், கஜேந்திரன்,
ரங்கநாதன், ஆதிகேசவன், ஆதி நாராயணன், விநாயகமூர்த்தி, ரேணுகோபால், கோபி யாதவ், மகேந்திரன், ஞானப்பிரகாசம், பன்னீர்செல்வம், காழியூர் ஸ்ரீதர், குட்டி பெருமாள், புஷ்பராஜ், யசோதரன், செல்வமணி, சேட்டு, முரளி, முருகன், செங்கட்டுவன், சேட்டு, காந்தி, பாளையம் சரவணன், செந்தில்வேலன், நந்தகுமார், மணிவர்மா, ராஜீவ்காந்தி, லோகேஸ்வரன், ரஞ்சித்குமார், சம்பத்குமார், தியாகராஜன், திருமலை, தினேஷ் அவர்கள், பாலாஜி அவர்கள், சம்பத் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னை பாசத்தோடு, அன்போடு, உரிமையோடு, எழுச்சியோடு, நம்பிக்கையோடு வரவேற்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, தாய்மார்கள், அண்ணன்மார்கள், பெரியோர்கள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதிலும் எழுச்சியோடு, பாசத்தோடு, அன்போடு என்னை வரவேற்ற என் தம்பிகளுக்கு கோடான கோடி நன்றிகள். காரணம், இந்த நடைபயணத்திலே தமிழ்நாடு முழுவதும் நான் சென்று வருகின்றேன். எங்கு சென்றாலும் என் தம்பிகளும் என் தங்கைகளும் ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கிலே என்னை அன்போடு வரவேற்று, ஐயா நீங்கள் தைரியமாக செல்லுங்கள், உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கின்றோம், இந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று ஒவ்வொரு இடத்திலும் ஆயிரக்கணக்கான தம்பிகளும் தங்கைகளும் உற்சாகப்படுத்துகிறார்கள். காரணம், இந்த திமுக ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, எல்லாவற்றிற்கு மேல் நமக்கு உணவளிக்கின்ற, சோறு போடுகின்ற விவசாயிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், ஒன்று கூட வேண்டும். போதும், இவர்கள் ஆண்டது போதும், உழவர்கள் மாண்டது போதும். இங்கே மேடையிலே பேசினார்கள் விவசாயிகள், நெசவாளர்கள், பெண்கள், அரசு ஊழியர்கள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்துணை பேரும் திமுக ஆட்சி மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள், ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள். ஆட்சி செய்வதற்கு தகுதியற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, வீட்டுக்கு போங்கள், உங்களுக்கு தகுதி கிடையாது, தமிழ்நாட்டை ஆள்வதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. தமிழக மக்களே, உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, கடந்த தேர்தலிலே நீங்கள் மிகப்பெரிய தவறை செய்தீர்கள். இந்த திமுகவை நீங்கள் ஆட்சியில் அமர்த்தினீர்கள். அது மட்டுமல்ல, சிந்தித்து பாருங்கள் தமிழக மக்களே, கடந்த 3 தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல் திமுகவை வெற்றி பெற வைத்தீர்கள். தமிழகம், புதுவை 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் 39 தொகுதிகள் வெற்றி பெற வைத்தீர்கள். அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 தேர்தலில் திமுகவை ஆட்சியில் அமர்த்தினீர்கள். எவ்வளவு பெரிய தவறு. அதற்கு பிறகு வந்த தேர்தல், மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் 2024 40க்கு 40 கொடுத்தீர்களே. 3 தேர்தல்களில் திமுகவுக்கு வாக்களித்த தமிழக மக்கள் உங்களுக்கு கிடைத்தது என்ன? மிகப்பெரிய ஏமாற்றம் தானே. இன்று தமிழ்நாட்டினுடைய அவல நிலை, மோசமான ஒரு நிலை. அதிலும் இந்த மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், அண்ணாமலையார் இருக்கின்ற இந்த அண்ணாமலையார். ஆனாலும் உங்களுக்கு விடிவு வரவில்லையே, உங்களுக்கு விடிவு வரவில்லையே. இந்த மாவட்டத்திலே ஒரு குறுநில மன்னர், ஏழுமலை வஜ்ரவேலு, ஏழுமலை வஜ்ரவேலு, அவர் தான்ப்பா ஏவாவேலு. ஏழுமலை வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு. இவர் ஒரு நபர், ஒரு தனி நபர். இவருடைய ஆதிக்கம் சாதாரண ஆதிக்கம் கிடையாது. இவர் எல்லா கட்சியிலும் இருந்து இன்று திமுகவிலே இங்கே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். திமுகவில் முதலமைச்சர். காரணம் என்ன? டப்பு, மணி, எவ்வளவுதான். இதை வைத்து என்ன பண்ண போறாரு? அதாவது
இங்கே மேல்மா விவசாயிகள் இங்கே வந்தார்கள். அதாவது இன்னைக்கு விவசாயிகள் எங்கே பாதிக்கப்பட்டார்களோ அங்கே முதல் அங்கே சென்று குரல் கொடுப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த அடிப்படையில் மேல்மா அங்கே பகுதியில் பக்கத்தில் சிப்காட், இந்த செய்யார் சிப்காட் வளாகம் அலகு 1 800 ஏக்கரிலே சிப்காட் அலகு 1, அலகு 2 2000 ஏக்கர் எடுத்து விட்டார்கள். அலகு 3க்கு 3150 ஏக்கர் எடுக்க திட்டமிட்டிருக்கின்றார்கள். அந்த 3150 ஏக்கரில் 2700 ஏக்கர் மக்களுடைய நிலம். இது விவசாய நிலம், முப்போகம் விளைகின்ற நிலம். இது புஞ்ச நிலம் கிடையாது, நஞ்ச நிலம். அதெல்லாம் 2700 ஏக்கர். மீதி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 350-400 ஏக்கர் தான் அரசு. நான் கேட்கறது சிப்காட் வேண்டான்னு நான் சொல்லலை. சிப்காட் வேணும், வேலை வாய்ப்பு வேணும், தொழில் வேணும், இதுல மாற்று கருத்தை கிடையாது. ஆனால் விவசாய நிலத்தை அழித்து அங்கே எங்களுக்கு தொழிலும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். விவசாய நிலம் விவசாயத்திற்கு மட்டும்தான் இருக்கணும். இந்த நிலம் நம் முன்னோர்கள் ஆயிரம் ஆண்டுகள் நம் முன்னோர்கள் அங்கே இந்த நிலம் உணவளித்த நிலம். நம் முன்னோர்களுக்கு நமக்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகள் நம் சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும் இந்த மண். இடையில் வந்தவர்கள் நாம் இந்த மண்ணை அழிக்க நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. நமக்கு என்ன கடமை? நாம் இடையில் வந்தவர்கள் இந்த மண்ணை பாதுகாத்து நம் சந்ததியினருக்கு நாம் இந்த மண்ணை விட்டு செல்ல வேண்டும். இதை அழிக்க நமக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதற்காகத்தான் இங்கே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இது ஏதோ மேல்மா பிரச்சனை மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் எங்கே விவசாய நிலம் பாதிக்கப்பட்டாலும் அங்கே உடனடியாக சென்று அங்கே போராட்டம் செய்து அதை தடுத்து நிறுத்துவதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை. அது இது மேல்மா செய்யார் மேல்மா இருந்தாலும் சரி, அல்லது நெய்வேலி அங்கே பழுப்பு நிலக்கரி சுரங்கத்திற்காக 50,000 ஏக்கர் முப்போகம் விளைகின்ற காவிரி டெல்டா நிலமா இருந்தாலும் சரி, அல்லது அறிவுசார் நகர் என்று சொல்லி கும்மிடிப்பூண்டி அருகிலே 1700 ஏக்கர் முப்போகம் விளைகின்ற அந்த நிலம் இருந்தாலும் சரி, எங்கே நிலம் எடுக்க விவசாய நிலத்தை அழிக்கின்ற அந்த அரசை தொடர்ந்து எதிர்ப்போம். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா உலகத்தில் நம்முடைய விவசாயிகள்? எனக்கு அப்பா அம்மாவுக்கு பிறகு பெற்றோர்களுக்கு பிறகு கடவுளாக நான் பார்க்குற விவசாயிகள், ஏன்னா நமக்கு சோறு போடுகின்ற விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் எங்கேயாவது போட்டிருக்காங்களா? உலகத்தில் நான் எவ்வளோ நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன், இந்தியாவுக்கு அத்துணை மாநிலங்களுக்கு நான் போயிருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக நமக்கு சோறு போடுற விவசாயிய குண்டர் சட்டத்தில் போட்டிருக்கிறாங்க. வெக்கக்கேடியா திமுக, வெக்கக்கேடியா முதலமைச்சர், வெக்கக்கேடியா ஏழுமலை வஜ்ரவேலு, வெக்கக்கேடியா. நீங்க வெற்றி தலை குனியணும். மானம் ரோஷம் வெக்கம் எதுவும் கிடையாது உங்களுக்குலாம். விவசாயிகளை எப்படியா நீ குண்டர் சட்டத்தில் போடுவ? விவசாயிகளையா? உங்களை போன்ற இவங்க என்ன சாராயம் விற்கிறாங்களா? உங்களை போன்ற இவங்க கஞ்சா விற்கிறாங்களா? உங்களை போன்ற இவங்க உணவு கடத்துறாங்களா? உங்களை போன்ற இவங்க மணலை கடத்துறாங்களா? இல்லையா? நமக்கு சோறு போடுறாங்க, வயிற்றுக்கு சோறு போடுற விவசாயிகளை யாராவது குண்டர் சட்டத்தில் போடுவாங்களா? ஐயா, அதனால்தான் நான் சொல்கின்றேன், தமிழக விவசாயிகளே, தமிழக விவசாய பெருமக்களே, நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள், எங்கள் பின்னால் வாருங்கள், ஒன்று சேருங்கள். இந்த திமுகவை புறக்கணிக்க வேண்டும். இங்கே வந்த நோக்கம் உங்களிடம் வாக்கு கேட்க நான் வரவில்லை, ஓட்டுக்காக நான் இங்க வரல. ஒன்னே ஒன்று நீங்க முடிவு பண்ணணும். இந்த நேரத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை எடுங்கள். அதுதான் முக்கியம். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. போதும், இவர்கள் ஆண்டது போதும். நாடகம் நாடகம் நாடகம். கோயம்புத்தூர் அன்னூர்ல 3000 ஏக்கர் அங்கே சிப்காட் அதற்காக நிலம் எடுப்பதற்காக அங்கே திட்டமிட்டிருந்தார்கள். அங்கே ஒரு சில கட்சிகள் எல்லாம் அங்கே போராட்டம் செய்தார்கள். உடனடியாக அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள்.
ஆனால் இங்கே நம்முடைய மேல்மாவிலே செய்யாரிலே குண்டர் சட்டம், அடக்குமுறை, அச்சுறுத்தல், காவல்துறை 2000 பேர் 5000 பேர் ஏவி விட்டு இவ்வளோ பிரச்சனைகளை இங்கே மேல்மாவிலே. மீண்டும் சொல்கின்றேன், எங்களுக்கு தொழிற்சாலை வேண்டும், வேலை வேண்டும், பொருளாதார முன்னேற்றம் வேண்டும். ஆனால் விவசாய நிலத்தை அழித்து எங்களுக்கு வேண்டாம். திருவண்ணாமலை மாவட்டத்திலே எவ்வளவோ தரிசு நிலம் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலம், அரசு நிலம் இருக்கிறது. அங்கே கொண்டு வாருங்கள், சிப்காட்டை கொண்டு வாருங்கள். இந்த மாவட்டம் நினைச்சு பாருங்க, இவங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு எவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அன்னைக்கு கூட நான் ஒரு புத்தகம் வெளியிட்டேன், விடியல் எங்கே. இந்த புத்தகம் நீங்க எல்லாம் படிக்கணும், ஆன்லைன்ல இருக்குது. இந்த புத்தகத்துல தெளிவா போட்டிருக்கிறோம், திமுக தேர்தலுக்கு முன்பு எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், இன்று வரை எத்தனை நிறைவேற்றியிருக்கின்றார்கள் என்று தெளிவாக கொடுத்திருக்கிறோம். இதுல யாருமே தப்பு சொல்ல முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு திமுக காரன் கூட வாயை திறக்கல, பதில் சொல்ல முடியல அவங்களால. ஏன்னா எல்லாமே தெளிவா புள்ளி விவரங்களோட கொடுத்திருக்கிறேன் நான். இதுல இவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு, அதாவது இந்த விடியல் எங்கேன்னு போட்டிருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு உடைஞ்ச பாலம், ஏழுமலை வஜ்ரவேலு கட்டினது இந்த பாலம். 15 கோடி ரூபாயில தென்பெண்ணை குறுக்கே ஒரு பாலம், அது 3 மாசம் தாங்குச்சு. ஏன்னா அவ்வளவுதான் தரம், தரம் கெட்டவன்க வந்துடலாம். அதனால இதெல்லாம் நீங்க பாத்துக்க. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அவர்கள் வாக்குறுதி கொடுத்தது 505 வாக்குறுதிகள். அது இல்லாமல் தேர்தல் நேரத்தில் ஒரு 7 வாக்குறுதிகள், 512 வாக்குறுதிகள். 505 வாக்குறுதிகளில் அவர்கள் நிறைவேற்றியது வெறும் 66 வாக்குறுதிகள். இந்த புத்தகத்தில் இருக்கு எல்லாம். 505ல வெறும் 66 வாக்குறுதிகள். விகிதாச்சாரத்தில் பார்த்தனா வெறும் 12.94, 12.94, 13 கூட வச்சுக்கோங்க. ஆக திமுக ஆட்சிக்கு வந்து 50 மாதங்களில் அவர்கள் நிறைவேற்றியது வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். திமுக அரசு வெறும் 13% அரசு தான், 13 மார்க் தான் திமுக வாங்கியிருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் எவ்வளவு மார்க் எடுக்கணும்? குறைஞ்சது ஒரு 35 எடுக்கணும், இல்ல 40 எடுக்கணும். ஆனா திமுக எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறாங்க? எவ்வளோ? வெறும் 13, வெறும் 13. இந்த 13 திமுக, இந்த 13 திமுகவை நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இந்த 13 திமுகவை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும். இவர்கள் ஆள்வதற்கு தகுதி அற்றவர்கள், திறமை அற்றவர்கள், பொய் சொல்லுகின்றவர்கள், ஏமாத்தக்காரர்கள், பித்தலாட்டக்காரர்கள். ஆக திமுக என்றாலே பொய் பொய் பொய். எத்தனை பொய்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதுல ஒரு வாக்குறுதி என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மாவட்டங்களை பிரித்து சிறிய மாவட்டம் நிர்வாகத்திற்காக நாங்கள் பிரிப்போம் என்று சொன்ன வாக்குறுதி. வெக்கங்கெட்டவங்களெல்லாம் 50 மாதங்கள் ஆகியும் இன்னும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மாவட்டத்தை கூட இவங்க பிரிக்கல. அப்புறம் எதுக்கே நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க? உங்களுக்கெல்லாம் மானம் எதுவும் கிடையாது ஐயா. ஒன்னு சொன்னா அதை நிறைவேற்றணும் ஐயா. நீங்க உண்மையே உங்களுக்கு மானம், மரியாதை, ரோஷம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சொன்னதை நீங்க நிறைவேற்றணும். வந்து 50 மாதங்கள் இன்னும் ஒரு மாவட்டத்தை கூட உங்களால பிரிக்க முடியல. பிரிக்கிறதுக்கு மனசு இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டிலே 2வது பெரிய மாவட்டம். முதல் பெரிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம், 2வது பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். 6188 சதுர கிலோமீட்டர், அவ்வளோ பெரிய மாவட்டம். இந்த பக்கத்தில் தூசின்னு ஒரு கிராமம் இருக்கு. இந்த தூசின்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து காஞ்சிபுரம் 5 கிலோமீட்டர் தான். ஆனால் தூசி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு. இதே தூசியிலிருந்து திருவண்ணாமலைக்கு போனா 116 கிலோமீட்டர் போகணும். இந்த எல்லையிலிருந்து அங்கே செங்கம் தாண்டி அந்த பக்கம் போனோம்னா கிட்டத்தட்ட 152 கிலோமீட்டர் போகணும்.
இதுவாயா நிர்வாகம்? இதுல 8 தொகுதி இருக்கு. இவ்வளோ பெரிய மாவட்டத்தை ஏன் உங்களால பிரிக்க முடியல? இதே திருவண்ணாமலையில வடக்கு பகுதி எடுத்துக்கங்க. அங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாவட்டம் வேலூர் மாவட்டமா இருந்தது. இன்னைக்கு எங்கள் போராட்டத்தினால் அங்கே வேலூர் 3ஆக பிரிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம். அதே போன்று திருவண்ணாமலை மாவட்ட கிழக்கு பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டமா இருந்து இன்னைக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் விழுப்புரம் மாவட்டம், இன்னைக்கு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக திருவண்ணாமலை மாவட்டம் சுத்தி உள்ள அத்துணை மாவட்டங்களை பிரிச்சுட்டாங்க. எதுக்கு திருவண்ணாமலை ஏன் பிரிக்காம வச்சுக்கிற? ஏன்? இந்த ஏழுமலை வஜ்ரவேலு அவரால, அப்போ ஒரு தனி நபரால இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படணுமாயா? எவ்வளோ அகங்காரம் இவங்களுக்கு, எவ்வளோ அகங்காரம், எவ்வளோ திமிரு இவங்களுக்கு. இதெல்லாம் நீங்க இந்த கோபத்தை அடக்கி இன்னொரு 6 மாசம் வச்சுக்கங்க. 6 மாசத்துல 7 மாசமா 5 மாசத்துல எல்லாம் முடிஞ்சிடும். நீ கவலைப்படாத. ஏன்னா இதெல்லாம் நீங்க அந்த கோபம் இருக்கணும், அப்படியே இருக்கணும். இவர் நினைச்சிட்டு இருக்காரு, ஒரு குறுநில மன்னர் நினைச்சிட்டு இருக்கிறார். இவர் இந்த மாவட்டத்தில் மட்டும் இல்ல, பக்கத்து மாவட்டம், அந்த மாவட்டம் இன்சார்ஜ், இந்த மாவட்டம் இன்சார்ஜ், என்ன எதுக்கு? பெரிய மூட்டை தூக்கிட்டு போவார். அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அதில் 1 கூட திமுக வெற்றி பெறக்கூடாது. அதில் ஒரு தொகுதி கூட திமுக வெற்றி பெறக்கூடாது. முடியுமா? செய்வீங்களா? என் தம்பிங்க முடிவு பண்ணா அதை யாரால மாற்ற முடியாது. ஏன்னா அவ்வளோ ஆதங்கம் எங்களுக்கு, அவ்வளோ கோபம் இருக்குயா. இந்த மாவட்டத்தில் என்னத்தையா இருக்கு? இந்த மாவட்டத்தில் என்ன முன்னேற்றம் இந்த மாவட்டத்தில் இருக்கியா? வானம் பார்த்த பூமி. அதே வேளையில் இந்த மாவட்டத்தில் தென்பெண்ணையாறு இருக்கு, செய்யாறு இருக்கு, பக்கத்து மாவட்டத்தில் பாலாறு இருக்கு. எனக்கு மட்டும் அந்த அதிகாரம், ஆட்சி அதிகாரம் இருந்ததுன்னா நான் பாலாறு, தென்பெண்ணையாறு, செய்யாறு, துறிஞ்சலாறு, இந்த ஆத்து எல்லாத்தையும் என்னால் இணைக்க முடியும். இது சாதாரண விஷயம். சாதாரண அவ்வளோ தண்ணி தென்பெண்ணையில் கடல்ல போயிட்டு இருக்கு, தண்ணி போயிட்டு இருக்கு. கடந்த ஆண்டு, அதுக்கு முந்தைய ஆண்டு 130 TMC, அதுக்கு முந்தைய ஆண்டு 30 TMC, அதுக்கு முந்தைய ஆண்டு 12 TMC. அதுல கிட்டத்தட்ட 2 TMC வச்சுக்கிட்டா இந்த ஒட்டுமொத்த பகுதி எல்லாமே செழுமையாக்க முடியும். செய்யாறுல எப்பயாவது தண்ணி போகும். ஆனா இந்த தென்பெண்ணையும் செய்யாறு இணைச்சீங்கன்னா வருஷம் முழுவதும் தண்ணி வரலாம். ஆக இதுதான் திட்டம், இதுதான் வளர்ச்சி, இதான் வேணும். இதான் நீர்ப்பாச திட்டங்கள். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒரு நீர்ப்பாச திட்டத்தை கூட நிறைவேற்றவில்லை. ஒன்னத்தை கூட நிறைவேற்றவில்லை. வெட்கக்கேடியா, வெட்கக்கேடியா, நீங்க வெட்கக்கேடு. ஆக இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். சிந்தித்து நல்ல முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். நல்ல முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். இதை நான் சொல்லியிருக்கிறேன்ல, இவ்வளோ வாக்குறுதிகள். நேற்று முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் பார்த்தீங்களா? டிவியில் பார்த்தீங்களா? எங்க போறாரு முதலமைச்சர்? ஜெர்மனி, அப்புறம் லண்டன், UK.
பாருங்கள் இந்த மாவட்டத்தினுடைய நிலை. இவ்வளோ பெரிய மாவட்டம், அதை நிர்வாகத்திற்காக பிரிக்க துப்பில்லாத திமுக அரசு, துப்பில்லாத திமுக அரசு ஒரு தனிநபர் ஏழுமலை வஜ்ரவேலுக்காக அவருடைய விருப்பத்திற்காக இந்த மாவட்டத்தை மட்டும் பிரிக்கவில்லை என்றால் இவர்கள் செய்வது நிர்வாகமா அல்லது கட்ட பஞ்சாயத்தா? ஆனால் இனி இந்த மாவட்டத்தை பிரிக்கப் போவது கிடையாது. இவர்கள் இன்னும் இருப்பதோ 5-6 மாதம், அவ்வளவுதான். ஆனால் இன்னும் 6 மாதம் பொறுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த ஆட்சியை அகற்றி நாம் வருவோம், நம்முடைய ஆட்சி வரும். நம்முடைய ஆட்சி காலத்திலே திருவண்ணாமலை மாவட்டம் 2ஆக பிரிக்கப்படும். இது உறுதி, உறுதி, உறுதி. அதில் ஒரு பகுதி இந்த பகுதி. அதனால இத நிச்சயமாக செய்யார் அல்லது ஆரணி அது தலைமையிலே இந்த மாவட்டம் பிரிக்கப்படும். அது உறுதி. காரணம், இது நிர்வாகத்திற்காக. அப்படி பிரித்தால்தான் உங்களுக்கு திட்டங்கள் நேரடியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பகுதி வளம் பெறும், வளர்ச்சி பெறும். இது சாதாரண ஒரு செயல் திட்டம். இன்னைக்கு நேற்று இரவு முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனி நாட்டுக்கு சென்றார், சுற்றுப்பயணம். அவர் சொன்ன காரணம், ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாட்டிலே தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை பெறுவதற்காக நான் செல்கின்றேன் என்று சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், என்னை பொறுத்த வரைக்கும் அது சுற்றுப்பயணம் கிடையாது, அது சுற்றுலா. அது சுற்றுலா பயணம். காரணம், இதற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் 4 நாடுகளுக்கு சென்றார். துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், 4 பயணம் சென்றார். அதில் ஒரு பயணம் துபாய்க்கு, மற்றொரு பயணம் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான், 3வது பயணம் ஸ்பெயின், 4வது அமெரிக்கா. இந்த 4 பயணத்திலே 18,000 கோடி ரூபாய் முதலீடு என்று சொன்னார். அது முதலீடு கிடையாது, அது புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், கையெழுத்து தான். அது வெறும் கையெழுத்து தான் போடப்பட்டிருக்கிறது. அதில் எந்த முதலீடும் கிடையாது. இதே பொய்யை நேற்று இரவு விமான நிலையத்திலே முதலமைச்சர் அவர்கள் சொன்னார். இதுவரை தமிழ்நாட்டிலே 10,62,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, தொழில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார். திமுக தமிழ்நாட்டில் செய்த ஒரே முதலீடு என்ன? பொய் என்ற ஒரு முதலீடு மட்டும்தான். திமுக தமிழ்நாட்டுக்கு செய்தது முதலீடு பொய் என்ற ஒரே முதலீடு மட்டும்தான். ஒரு பொய்யை மீண்டும் 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 சொல்லி, அது கோயபல்ஸ் பிரச்சாரமாக சொல்லி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுகின்ற திமுக அரசு நிச்சயமாக இந்த தேர்தலிலே பாடத்தை புகட்டுவார்கள். ஏன் நான் ஒரு பொய் சொல்றேன்னா, 10,62,000 கோடி முதலீடு, அதை 100 விழுக்காடு முதலீடு செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் 32 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு முழு பொய்யை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது நான் எங்க வேணா நான் சேலஞ்சு பண்ணுவேன். நான் இந்த புத்தகம் போட்ட மாதிரி அதுலயும் உங்க கொஞ்ச நாள்ல கிழின்னு கிழிக்க போறேன், பார்த்து கொண்டு வர போறேன். அதையும் நான் தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ அதுல நான் சொல்றேன், அதுல நீங்க சொன்ன முதலீட்டுல வெறும் 10% தான் இங்க வந்திருக்கு, தமிழ்நாட்டில் வந்திருக்கு. 10,62,000 கோடியில வெறும் 10%க்கு மேல வரல. இதுல ஒரு சில உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். அதுல ஒரு உதாரணம், டாடா பவர் நிறுவனம் 70,800 கோடி முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டது, கையெழுத்து போட்டிருக்கு. ஆனால் அவர்கள் செய்தது வெறும் 3,800 கோடி. எவ்வளோ? 70,800 கோடியில டாடா நிறுவனம், டாடா பவர் நிறுவனம் முதலீடு செய்தது வெறும் 3,800 கோடி. அதே போன்று அதானி குழுமம் 42,768 கோடி முதலீடு செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது.
JSW 12,000 கோடி, ஹுண்டாய் 6,180 கோடி. இதுல ஒரே ஒரு பைசா கூட முதலீடு நடக்கல. ஒரு பைசா கூட முதலீடு நடக்கல. வின்ஸ்பாட் நிறுவனம் 16,000 கோடியில 4,000 கோடி முதலீடு செய்திருக்கின்றார்கள். சிங்கப்பூரை சேர்ந்த செம்கார்ப் நிறுவனம் 37,538 கோடியில, அதில் இப்பொழுதுதான் ஒன்று தூத்துக்குடியில தொடங்கியிருக்கின்றார்கள். அவ்வளவுதான். ஆக இது எவ்வளோ பெரிய ஒரு பித்தலாட்டம், எவ்வளோ பெரிய ஒரு பொய். இது ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய தொழில் அமைச்சர் 10 நாட்களுக்கு முன்பு இந்த மாதம் 20ஆம் தேதி அவர் சொல்றாரு, ஒரு இடத்துல சொல்றாரு, 77 விழுக்காடு அந்நிய முதலீடுகள் எல்லாம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று. எவ்வளோ? 77 விழுக்காடு. அதன் பிறகு அடுத்த நாள் என்ன சொல்றாரு? இல்ல 80 விழுக்காடுன்னு சொல்றாரு. இன்னைக்கு முதலமைச்சர் 10 நாளுக்கு பிறகு முதலமைச்சர் சொல்றாரு 100 விழுக்காடு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 10 நாள்ல 20 விழுக்காடு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதா? யாரையா ஏமாத்துறீங்க? தமிழ்நாடு மக்கள் என்ன ஏமாளிகளா நீங்கள்லாம்? நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக கிடையாது. குறிப்பாக நான் முக்கிய செய்தி பெண்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். திமுக இந்த 4.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விட்டார்கள். தெருவா டாஸ்மாக் கடை மட்டுமில்ல, சந்து கடைகள், 24 மணி நேரம் சாராயம், சாராயம், கள்ளச்சாராயம், அரசு சாராயம், டாஸ்மாக் சாராயம் எங்க வேணா கிடைக்கும். அதை விட மோசம் போதை பொருட்கள், அதை விட மோசம் கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், என்னென்ன கிடைக்குதோ வெளிநாட்டில் எல்லாமே தெருவா, செய்யார் மட்டும் இல்லை, செய்யார் சுத்தி கிராமத்தில் எல்லாத்துலயும் கிடைக்குது. இப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இதுவரை வந்தது கிடையாது. யார் பாதிப்பு? உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள். இன்னும் 5 ஆண்டுகள் இவர்கள் நீடித்தார்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளும் நீங்கள் மறந்துட வேண்டும். அவ்வளவுதான், முடிச்சிடுவாங்க. முடிஞ்சு போச்சு, உங்க எதிர்காலமே முடிஞ்சு போச்சு. அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், தமிழக மக்களே, இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி, மக்களை பற்றி சிந்திக்காத ஆட்சி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளை பற்றி சிந்திக்காத ஆட்சி, கஞ்சா விற்கிற ஆட்சி, போதை பொருட்கள் விற்கிற ஆட்சி. இந்த ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள். ஏன் நான் சொல்றேன்? ஜாஃபர் சாதிக் இன்னும் ஒருத்தவன் 6 மாதத்திற்கு முன்பு, வைடா கீழே வைடா, நீ கேட்கறது 10 இல்லடா, நீ கேட்கறது 15 கேட்கணும். 10% வேணாண்டா, 15% வேணும்டா. அதனால இனி யாரும் 10 சொல்லாதீங்க, 10 சொல்லாதீங்க, 15 மாத்து. ஆ 20, 30 இருக்கிறது கேளியா, நம்ம இருக்கிறது 15. அதாவது இந்த ஜாஃபர் சாதிக் 6 மாதத்திற்கு முன்பு கைது செய்யப்பட்டான். அதுவும் யாராலனா மத்தியில். அவனை பிடிச்சி விசாரணை பண்ணப்போ அவன் சொல்றான், எவ்வளோக்கு போதை பொருள் வித்திருக்கானா தமிழ்நாட்டில் 3000 கோடி ரூபாய்க்கு. அவன் யாருன்னா திமுகவுடைய நிர்வாகி, திமுகவுடைய அயலக செயலாளர். யார் அவன்? திமுகவுடைய அயலக செயலாளர் ஜாஃபர் சாதிக். இவன் 3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் போதை பொருட்கள், போதை மாத்திரை, போதை ஊசி, போதை பவுடர், போதை மருந்து வித்திருக்கிறான். காவல்துறைக்கு தெரியாம விற்க முடியுமா? அப்போ இதுதான் திமுக ஆட்சி. உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பேர பிள்ளைகளை பத்தி உங்க கவலை இல்லை. காசு வந்தா போதும். காசுக்கு என்ன வேணா பண்ணுவானுங்க, என்ன வேணா பண்ணுவானுங்க. காசை கொள்ளடிச்சு தேர்தல் நேரத்தில் 500, 1000, 2000 கொடுப்பாங்க. அதனால ஏமாறாதீர்கள் மக்களே, தயவு செய்து ஏமாறாதீர்கள். கடந்த தேர்தலே நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சொல்றேன், யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற அந்த ஆழமான கருத்தை உங்கள் மனதிலே, நெஞ்சிலே ஏற்றிக் வைங்க. ஏமாந்திர போறீங்க.
அதனால இதை செய்து அடுத்தது சமூக நீதி. நம்முடைய உரிமையில் முதல் உரிமை சமூக நீதி என்ற உரிமை. சமூக நீதி என்றால் பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் முன்னேறிய சமூகங்களுக்கு நிகராக வளர வேண்டும், வாழ வேண்டும், முன்னேற வேண்டும். கல்வியில, வேலை வாய்ப்புல, பொருளாதாரத்தில் எல்லாத்துலயும் முன்னுக்கு வரணும். ஆனால் சமூக நீதி என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக இன்று சமூக நீதி பற்றி பேசுவதற்கு கூட தகுதியற்றது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாதுயா. திமுக என்பது சமூக நீதியின் விரோதி, சமூக நீதியின் துரோகி. திமுக சமூக நீதியின் துரோகி. திமுக இது எங்க வேணும்னு நான் பேசுவேன், எந்த மேடை வேணும் நான் வரத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஆனா வசனம் பேசிட்டு இருப்பாங்க திமுக. நாங்கள் தந்தை பெரியாருடைய பேர பசங்க, அண்ணாவுடைய பேரங்க, கலைஞருடைய பசங்க. இவங்க பேரை சொல்லுவதற்கு கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உண்மையிலே உங்களுக்கு சமூக நீதிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருப்பீங்க. கர்நாடகாவில் இந்த 10 ஆண்டுகளில் 2 முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து அங்கே இடஒதுக்கீடை உயர்த்தியிருக்கின்றார்கள். தெலுங்கானாவிலே கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, பீகாரில் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் நடத்துவதற்கு காரணம் சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் என்னன்னு, எங்களுக்கு அதிகாரம் இல்லை. யாருக்கு அதிகாரம் இல்லை? கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று யார் சொன்னார்? பீகாரிலே, தெலுங்கானா, ஆந்திரா, ஒரிசா, கர்நாடகா இவ்வளோ மாநிலங்களிலே கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாங்க. எந்த அதிகாரத்தில் அங்கே கணக்கெடுப்பு நடத்தினார்கள்? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 அந்த சட்டத்தின்படி அங்கே கணக்கெடுப்பு நடத்தியிருக்கின்றார்கள். அந்த சட்டத்தின்படி பஞ்சாயத்து தலைவர், இந்தியாவில் உள்ள அனைத்து பஞ்சாயத்து தலைவர்கள் கூட அவர்கள் பஞ்சாயத்திலே சாதிவாரி கணக்கெடுப்போ அவர் எந்த கணக்கெடுப்போ நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு அதிகாரம் இல்லையா? யார் ஏமாத்துறீங்க? உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லாதீர்கள், உங்களுக்கு தைரியம் இல்லை என்று சொல்லுங்கள். கோழை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஒரு கோழை, நீங்கள் ஒரு கோழை. வீரன் என்ன சொல்லுவான்? எனக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அதை கையெழுத்து போடுவான், அவன் தான் வீரன். ஆனால் அதிகாரம் வைத்துக் கொண்டு எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது கோழை, கோழை, கோழை. எதுக்கு நான் சொல்றேன்? எதுக்கு நான் சொல்றேன்? ஒரு கணக்கெடுப்பு எதுக்கு எடுக்கணும்? தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய சமூகங்கள், நான் எத்தனையோ முறை உதாரணம் நான் சொல்லியிருக்கிறேன். இது ஏதோ வன்னியர் சமுதாய பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பின்தங்கிய சமுதாய மக்களுடைய பிரச்சனை. சலவை தொழிலாளர்கள், முடி திருத்துகின்ற சமுதாயம் சார்ந்தவர்கள், மலைக்குறவர்கள், இது போன்ற எவ்வளோ சமுதாயங்கள் இருக்கிறது. ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது. ஏன் நான் கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றேன்? இவ்வளோ சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள்? நீ கணக்கெடுப்புனா என்ன? 2 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் அரசு ஊழியர்கள் வீடு வீடா போய் ஒரு கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அந்த கணக்கெடுப்பு, இந்த வீட்டுக்கு போனா நீ என்ன சமுதாயம், அந்த சமுதாயத்தில் என்ன உட்பிரிவு, உனக்கு எவ்வளவு பெரிய வீடு இருக்கு, குடிசையில் இருக்கிறீங்களா, உங்க வீட்டில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்காங்க, எத்தனை பேர் தனியார் வேலையில் இருக்காங்க, எத்தனை பேர் பட்டதாரி இருக்கிறாங்க, அதில் எத்தனை பேர் முதல் பட்டதாரிகள், வீட்டில் பாத்ரூம் இருக்கா, வீட்டில் லைட் இருக்குதா, எத்தனை பல்பு இருக்குது, வீட்டில் கழிப்பறை இருக்குதா, வீட்டில் மின்சாரம் இருக்குதா, இல்ல வீட்டில் நீங்க வந்து பைக் வச்சிருக்கீங்களா, சைக்கிள் வச்சிருக்கீங்களா, எவ்வளவு ஏக்கர் நிலம், இது எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சமுதாயத்திற்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தலாம், உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், வேலை வாய்ப்பை உருவாக்கலாம், வேலைக்கு கடனை கொடுக்கலாம், படிக்கிறதுக்கு கடனை கொடுக்கலாம். எல்லா நலத்திட்டங்களை செய்வதற்கு அடிப்படையில் உங்களுக்கு என்ன வேணும்? கணக்கு வேணும். யார் கணக்கெடுப்பு நடத்தும்? கணக்கு வேணும். அந்த கணக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு தயக்கம் ஏன்? உங்களுக்கு என்ன பயம்? ஸ்டாலின் அவர்களே, என்ன பயம் உங்களுக்கு?
உங்களுடைய கூட்டணி கட்சி கர்நாடகாவில் சித்தராமையா அவரிடம் போய் நீங்கள் பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கூட்டணி கட்சி தெலுங்கானாவிலே ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர், அவரிடம் நீங்கள் பாடத்தை போய் கற்றுக்கொள்ளுங்கள். சமூக நீதி பாடம் அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். நீங்கள் சமூக நீதி பற்றி பேசாதீர்கள். எல்லாவற்றுக்கும் மேல் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட 1250 நாட்கள் ஆகிறது. என்ன தீர்ப்பு வழங்கினார்கள்? 1250 நாட்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு, அதில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமாக கொடுத்துக் கொள்ளுங்கள். அதே வேளையில் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள். அவ்வளவுதான். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுங்கள்லாம் நாங்கள் சொல்லலை, நியாயப்படுத்தி கொடுங்கள், அவ்வளவுதான். அந்த தரவுகளை சேகரிக்க இவர்களுக்கு கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் ஆகிறதா? என்கிட்ட ஆட்சி இருந்தா 3 நாள்ல கம்ப்யூட்டர்ல இருக்கிற தரவுகளை டக்குன்னு டவுன்லோட் பண்ணி அதை நியாயப்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு கிடையாது, நிச்சயமா அதுவும் கிடையாது, எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது, அவர் கொடுக்க போறது கிடையாது. ஏன் கொடுக்க மாட்டாரு? இந்த சமுதாயத்துடைய வாக்குகள் மட்டும் வேணும். இந்த சமுதாயம் பட்டியலின சமுதாயமுடைய வாக்குகள் மட்டும்தான் வேணும். ஆனால் இந்த சமுதாயங்கள்லாம் முன்னேறக்கூடாது, வளரக்கூடாது, படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, சுயமரியாதையுடன் வாழக்கூடாது. இது ஸ்டாலின் அவருடைய எண்ணம். அது ஸ்டாலினுடைய எண்ணம். அது இது ஓட்டு வங்கியாக, வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்துவார்கள். இவள் முன்னேறக்கூடாது. என்ன உச்ச நீதிமன்றத்துக்கு மேல வேற என்னையா இருக்கு? எந்த கோர்ட்டுக்கும் யாரும் போக முடியாது. அந்த உச்ச நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. நீங்க கொடுத்துட்டு போலாம், தாராளமா கொடுக்கலாம். ஆனால் கொடுப்பதற்கு மனம் இல்லையே ஸ்டாலின் அவர்களே. இன்னைக்கு திமுகவில் 23 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், 21 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். ஆக திமுகவில் 127 பேர்ல 44 பேர் வன்னியர் சமுதாயம் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இந்த 2 பெரிய சமுதாயத்திற்கு என்னையா நீங்க செஞ்சீங்க? என்னையா செஞ்சீங்க? ஒன்னத்தையும் செய்யல. இதைத்தான் நான் சொல்கின்றேன். நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் நீங்கள் தோல்வியை சந்திப்பீர்கள். இந்த மிகப்பெரிய ஒரு காரணம். இந்த பிள்ளைங்க, இந்த தம்பிங்க எல்லாம் வச்சு காமிச்சிட்டு இருக்கிறான். பாஞ்சு மாத்திட்டீங்களாடா, சூப்பர்ரா. இதுக்கப்புறம் 15 கேட்கணும். 10 வேண்டாம், போதாது. 15 கேட்கணும். நிச்சயமா 15 முதல் கட்டமா 15 வரும். அதற்கு இந்த ஆட்சியை நீங்கள் எல்லாம் அகற்ற வேண்டும். இந்த ஆட்சியை அகற்றி நம்முடைய ஆட்சியை நாம் கொண்டு வர வேண்டும். ஏன்னா இது ஏதோ வன்னியர்களுக்கு மட்டுமில்ல, வன்னியர் போன்று நான் சொல்லியிருக்கிறேன்ல, இவ்வளோ சமுதாயங்கள் இருக்கிறது. இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். இப்போ பட்டியலின சமுதாயம் இருக்கிறது. பட்டியலின சமுதாயத்திலே 3 பெரிய பிரிவுகள், அருந்ததியர்கள், ஆதிதிராவிடர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், 3 பெரிய பிரிவுகள் இருக்கிறது. அந்த 3 பெரிய பிரிவுகளில் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 78 உட்பிரிவுகளுக்கு தான் இந்த 3 பெரிய பிரிவுகள் தான் 18 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டிலே. ஆனால் அந்த 78 உட்பிரிவுகளில் வெறும் 8 உட்பிரிவு 15% எடுத்துட்டு போகுது, வேலையும் கல்வியும். மீதி இருக்கிற 70 உட்பிரிவுகள் தான் 3% வேலையை எடுத்துட்டு போறாங்க. இது எப்படி உறுதிப்படுத்துவது? இது கணக்கெடுப்பு நடத்தணும். கணக்கெடுப்பு நடத்தி அதில் கிடைக்காதவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் சமூக நீதி. நீ கணக்கெடுப்பு தெரியலனா எப்படி நீ கொடுப்ப? எம்பிசியில 115 சமுதாயம் இருக்கிறது. அந்த 115 சமுதாயத்தில் யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல, யாருக்கு அதிகமாக கிடைக்குது, யாருக்கு சுத்தமாக கிடைக்கல, எப்படி உனக்கு தெரியும்? கணக்கெடுப்பு நடத்தணும். கணக்கெடுப்பு நடத்துவது சாதாரண வேலை. 2 மாதம் வேலை, 2 மாதம் வேலை. அதில் 400-500 கோடி செலவாகும். தெலுங்கானாவில் 200 கோடி. தமிழ்நாட்டில் தெலுங்கானாவோட 2.5 மடங்கு அதிக மக்கள் தொகை இருக்கிறது. இங்கே என்ன ஒரு 400-500 கோடி. 2.5 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாதம் வேலை செஞ்சா இந்த கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிடலாம். சாதாரண வேலை. கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சா டேட்டா இதுதான் கோர்ட்ல கேட்கறாங்க, நீதிமன்றத்தில் கேட்கறாங்க. இந்த டேட்டா நீங்க கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணா எந்த நீதிமன்றமும் தடை பண்ண முடியாது.
நம்ம கேட்கறது என்ன? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கூடியா, இந்த பிள்ளைங்களுக்கு வேலை கூடியா, இந்த பிள்ளைங்க சுயமரியாதையோடு மான மரியாதையோடு வாழணும்யா. அதான் நம்ம கேட்கிறோம். வேற என்னத்தையா கேட்டோம்? நீ கொள்ளடிச்ச பணத்தையா கேட்டோம்? பிள்ளைங்களுக்கு படிப்பும் வேலையும் கூடிய அதானே கேட்டோம். இங்கே நெசவாளர்கள் வந்தாங்க, மேடையில் பேசினாங்க. நான் காஞ்சிபுரத்தில் போனப்போ நான் பார்த்தேன், விசைத்தறியில் பட்டு புடவை நெய்யறதை நான் போய் பார்த்தேன். 4 வீட்டுக்கு போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்போ தான் முதல் போய் பார்க்குறேன். எனக்கெல்லாம் கண்ணெலாம் கலங்கிட்டேன். அவ்வளோ கடினமான வேலை ஒரு பட்டு புடவை நெய்யறது. 2 கை 2 காலை, இந்த காலையை அமுக்கணும், இந்த கையை வந்து இப்படி தள்ளணும், அப்புறம் அந்த கட்டை உள்ளே போடணும், அப்புறம் இந்த காலை அமுக்கி இந்த கையில் தள்ளி 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சு 10 நாள் 12 நாள் வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு எவ்வளோ தெரியுமா கிடைக்கும்? ஒரு பட்டு புடவையில் 5000 ரூபாய், 7000 ரூபாய், அவ்வளோதான் கிடைக்குது. ஆனால் இதை பார்த்தா இந்த விசைத்தறியில் ஏமாத்துறாங்க, சைனாவிலேருந்து கொண்டு வராங்க. இது எல்லாம் விசைத்தறியில் ஏமாற்றி அதை விற்கிறாங்க. இந்த சொசைட்டின்னு ஒன்று இருக்குது தண்டத்துக்கு. எல்லாம் இப்போ அந்த பட்டு நெய்யறதெல்லாம் போயிடுச்சு, தொழில் போயிடுச்சு. காஞ்சிபுரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 30,000 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு 2000-3000 பேர் தான் இருக்காங்க. இது நம்மளுடைய கலை, இது தொழில் அடுத்தது நம்முடைய கலை. இது இந்த கலை உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது, நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கு. இந்த கலையை நம்ம காப்பாற்றணும். ஆனால் அதை பற்றி ஸ்டாலினுக்கு தெரியுமா? ஒன்றுத்தையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதில் எப்படி கொள்ளடிக்கிறதுன்னு பார்க்குறேன். அதனால நீங்கள் தைரியமாக இருங்க நெசவாளர்களே, தைரியமாக இருங்கள். நாங்கள் இருக்கின்றோம். இந்த அன்புமணி ராமதாஸ் உன்னுடன் இருக்கின்றார், உங்களுடன் இருக்கின்றார். உங்களுடைய கஷ்டங்களை நன்கு புரிந்தவன் நான். இது நெசவாளர்களாக இருந்தாலும் சரி, உழவர்களாக விவசாயிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்கள் இங்கே எனக்கு பேசினார்கள், ஆசிரியர்களும் அரசு ஊழியர்கள், உங்களுடைய அத்துணை பிரச்சனைகளும் நன்கு அறிந்தவன் நான், நன்கு அறிந்தவன். நீங்க கேட்டது என்ன? எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க ஐயா. அதுல 1,98,000 பேர் தான் இருக்கிறாங்க. 2003க்கு முன் வேறும் இந்த கொடுங்கோல் இந்த திமுகவை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். காலம் நேரம் வந்துவிட்டது. நீங்கள் தயார் நிலையில் இருங்கள். அத்துணை தொழில் சார்ந்தவர்கள், அத்துணை பாட்டாளிகள், அத்துணை உழைக்கின்றவர்கள், அத்துணை பேரும் ஒன்று சேருங்கள். எல்லாவற்றுக்கும் மேல் யாரும் நான் சொல்றேன் அதிகமா, பெண்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, அத்துணை பேரும் நீங்கள் இந்த திமுகவை அகற்ற வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும். வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த அன்புமணி நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இது என்னுடைய கடமையா நான் பார்க்கிறேன், என்னுடைய கடமையா நான் பார்க்கிறேன். வருகின்ற தலைமுறைகள் நாம் பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த நடைபயணத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி கணேஷ்குமார் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன். இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். அதற்குள் அது வரைக்கும் நாம் ஓய மாட்டோம். நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம். திமுகவை நாம் அகற்றுவோம். திமுக ஆட்சியை நாம் அகற்றுவோம், அகற்றுவோம், அகற்றுவோம். நன்றி. நமது அன்பு தலைவர் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. செய்யார் தொகுதி சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. நன்றி உரை ஒன்றிய செயலாளர் மாதவன் அவர்கள். எங்களின் குறைகளை தீர்க்க வந்த மருத்துவர் சின்னையா அவர்களுக்கும், எங்களின் வழிகாட்டி அண்ணன் கணேஷ்குமார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிகளுக்கு அரும்பாடுபட்ட ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய தலைவர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாட்டாளியின் தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. பாளையம் சரவணன் எங்க இருக்காரு? மேல வாங்க. எங்க இருக்காரு பாளையம் சரவணன்? நகர செயலாளர் பாலாஜி. நகர செயலாளர் பாலாஜி. வாங்கண்ணா.
பாளையம் சரவணன் எங்க இருக்காரு? பாளையம் சரவணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருவோம். பாலாஜி எங்க போனீங்க?